சைனா எங்களை எப்படி வெல்கம் பண்ணுச்சு தெரியுமா? மழை, பரபரப்பான கூட்டம், புரியாத மொழி, செட் ஆகாத சாப்பாடு. திருச்சி டு சைனா மலேசியா வழியாக போனோம். கேஎல்ல ஒரு லே ஓவர் இருந்துச்சு. அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ பிடிச்சி பத்திகேவ்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கண்டன் முருகனுக்கு அரோகரா, வெற்றி வடிவேலனுக்கு அரோகரா. செம்ம வெயில், செம்ம டயர்ட் ஆகிட்டோம். நச்சுன்னு ஒரு இளநீரை குடித்தோம். குடிச்சு முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளில இருக்க மாலில் எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணோம். ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு பார்த்தா சரியான மழை. எங்கள் ஃப்ளைட் 4 hours டிலே. நாங்கள் கடைசியாக சைனா ரீச் ஆகும்போது early morning 4 o'clock. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். நாங்கள் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது ஈவினிங் 4 o'clock இருக்கும். அதனால் டின்னரை நாங்கள் சாப்பிடல. செம்ம பசி. ஸோ early morning ஏதாவது கிடைக்குதான்னு பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லாம் தேடி பார்த்தோம். பட் எந்த ஃபுட்டுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இருந்த டயர்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோம். நாங்கள் ரூமுக்கு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 4:30 ஆகிடுச்சு. திருப்பி காலைல 7 o'clock எழுந்திரிச்சு வெளில போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்லா தூங்கிட்டு 10:30 தான் எழுந்திரிச்சோம். இப்போது டைம் வந்து 1:15. ஸோ ஃபஸ்ட்டு போய் எங்கேயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம். ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டாக போய் பார்த்தோம். அந்த நான்வெஜ் வச்சுருக்கெல்லாம் பார்த்தோன்னே வேணாண்டா சாமின்னு ஓடி வந்துட்டோம். கடைசியாக ஒரு கடையில் வந்து ஒரு சாண்ட்விட்சு, அது என்ன சாண்ட்விச் தெரில. அப்புறம் ஒரு சில பன்னுலாம் வாங்கியிருக்கோம். அடுத்த 10 நாளைக்கு இதை வச்சு தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். நாங்கள் அந்த ப்ரெட்டு பன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ டாக்ஸி போட்டு காரில் போயிட்டுருக்கோம். எங்கே சார் போகிறோம்? கேண்டன் ஃபேருக்கு தான் வந்தோம். அதுக்கு தான் போகிறோம். ஸோ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். கேண்டன் ஃபேர் பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பேட்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஹாலுக்குள்ளே போகிறோம். என்னென்ன இருக்குன்னுலாம் தெரில. சரியாக சாப்பிடல, அதனால் பசிக்குது. ஃபஸ்ட்டு ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி கேண்டன் ஃபேரோட செகண்ட் டைம் போயிட்டுருக்கோம். செகண்ட் டே. நேற்று போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி போகிறதுக்கே டைம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணது டாக்ஸி தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து டிடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் டாக்ஸியில் வந்தீங்கன்னா இங்கே தான் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ். நீங்கள் பைஎஸ் பேட்ச் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போக முடியும். அப்படி இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஹாலில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேட்சை வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். ஏகப்பட்ட செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க வந்து இதை பண்ணலை அப்படின்னா இவ்வளோ பெரிய க்ரௌடை அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். எப்படி சுற்றி விட்டுருக்காங்க பாருங்கள். இப்படி ஒரு வளைவு, திருப்பி இப்படி ஒரு வளைவு. ஒரு ஹாலுமே பார்த்தீங்கன்னா 3 லெவலில் இருக்குது. நாங்கள் ஒன் ஆஃப் தி ஹாலில் ஒரு லெவலில் இப்போ என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய ஹால்வே. இந்த பக்கம் திருப்பி உள்ள ஒரு பெரிய ஹாலு, இந்த பக்கம் திருப்பி ஹாலு சுற்றி வச்சுருக்காங்க. வாங்க சார். 10.1 ஸ்ட்ரெயிட். ஹாலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சின்ன ஹால்ஸ் இருக்கும். அந்த ஹாலுக்கு வெளியே இந்த மாதிரி அங்கே என்ன ஸ்டால்ஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரோபோஸ்லாம் இருந்துச்சு. தன்னை பற்றி தானே ப்ரௌச்சர் கொண்டு வந்து கொடுத்து அதை வந்து அது மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க ஏதோ ஒரு சாங் போட்டாங்க. அதுக்கு வந்து 2 ரோபோவை சிங்க்ரனைஸ் பண்ணி டான்ஸும் ஆடிச்சு. காப்பிரைட் பிரச்சனை வரும்ன்றனால சாங்கை நான் கட் பண்ணிட்டேன். எங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஹாலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்லேட்டர் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி என்கொயரி பண்ணோம். அங்கே வாங்காமல் இருந்தது எவ்வளோ நல்லது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். நீங்கள் பக்கத்தை ஆங்கிலத்தில் சரி செய்ய வேண்டும் என்றால் அது சரி. நீங்கள் லஞ்சு மெக்டியில் வாங்கியிருக்கோம். ஏதோ போட்டிருக்கான். ஆக்சுவலி என்னென்னா மெக்டியில் வாங்கின லஞ்சு விங்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், கோக். இது வந்து ஒரு காம்போ. இன்னொரு காம்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு பதிலாக கார்ன். நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு
மீதி இருக்க ஹால்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு 2 பக்கமும் வந்து ஹால்ஸ் இருக்கும். கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இவங்களே வந்து பிரிட்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ராவலேட்டர் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவி வெஹிக்கிள் வச்சு ஷட்டில் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நடந்து போகிறதுனால நடந்து போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து 2 ஹால் ரோட்டுக்கு அந்த சைடு இருக்குது. இன்னொரு ஹால் வந்து நம்ம நின்றுட்டுருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹால்லையும் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஓரளவுக்கு ரஃப்பாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஹாலோட சைஸ், லே அவுட்லாம் என்ன அப்படின்றத. அதை பார்த்துட்டு ஈவினிங் க்ளோசிங் டைம் வந்துருச்சு. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். கேன்டன் ஃபேரை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்து அந்த டிராஃபிக்லாம் கடந்து என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே இங்கே நனைஞ்சு கடைசியாக இந்த ஹோட்டல் முன்னாடியே ஒரு பேக்கரி இருந்துச்சு, அதில் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கோம். என்னென்னலாம் தெரில, பார்க்க நல்லா இருந்ததெல்லாம் வாங்கியிருக்கோம். அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது ஏதோ சின்ன பீஸா மாதிரி இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது வந்து நேற்று நைட்டு நான் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி மார்ட்டின் சார் ட்ரை பண்ண போகிறாரு. அதை இதுவும் என்னன்னு தெரியல, வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது லெமன் ஜூஸ். அந்த பேக்கரியில் வாங்கினதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. படுத்து தூங்க போகிறோம். செம்ம டயர்டு. கிட்டத்தட்ட 2-3 நாளாக 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடக்கிறோம். பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் 1 கேன்டன் ஃபேர் வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு காலையில் ஜஸ்ட்டு சும்மா போய் அங்கே பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு வந்து இவ்வு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இவ்வு பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம்.